பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன். கடவுள் டம்மி பீஸ், பிரசிடென்ட் மாதிரி. பிரைம் மினிஸ்டர் தான் கர்மா, பிரைம் மினிஸ்டர் தான் கர்மா. இங்க கேபினெட்ல ஒரு ரெசல்யூஷன் போட்டு அனுப்பிச்சா கையெழுத்து போடணும். அவரு ஸ்பெஷல் அதிகாரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா டம்மி பீஸ். அவர் டம்மியா வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். பிகாஸ் சுதந்திரம் கொடுக்கும்போது, இங்கிலாந்துல சுதந்திரம் கொடுக்கும்போது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அங்கே அரச குடும்பத்தினர் இருக்காங்க. அங்கே அரச குடும்பத்தில் இருக்காங்க. அவங்க இன்னைக்கும் அவங்க அரசராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அரச குடும்பத்துக்கு உண்டான மரியாதையெல்லாம் கொடுக்குறாங்க இன்னைக்கும். அவர் கீழே பிரைம் மினிஸ்டர். இங்கிலாந்துல பிரைம் மினிஸ்டர் தான் எல்லாம் பண்ணுவார். இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு அப்ரூவல் அரசவை கொடுக்குறாங்க. அந்த கிங்கு கையெழுத்து போடுவார், அந்த எம்பரர் கையெழுத்து போடுவார். இங்க பிரசிடென்ட் பதில் அங்க வச்சிருக்காங்க. இங்க இந்தியாவில அந்த மாதிரி எம்பரர்ஸ் யாரும் இல்லைனால ஜனாதிபதி ஒரு போர்ட்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அவர் டம்மி பீஸ் தான், கையெழுத்து தான் போடுவார். அவர் ஒன்றும் உள்ள நுழைஞ்செல்லாம் பண்ண முடியாது. அங்கே அரசரும் அப்படிதான். அரசர் அவருக்குனால எல்லாமே கிடைக்கும். பட் நாட்டு விவகாரம் அவர் தலையிட்டுக்க மாட்டார். இது இப்படி அது அப்படின்னா சொல்ல மாட்டார். இவங்க அடிச்சுட்டாலும் பிடிச்சாலும் கண்டுக்கவே மாட்டார். கையெழுத்து கொடுத்தா கையெழுத்து போடுவார், அவ்வளவுதான். சார்லஸ் போடுவார். இப்ப சார்லஸ் போடுவார். இங்க இப்ப இந்தியாவில் அந்த அம்மா பிரசிடென்ட் அம்மா போடுவாங்க, அவ்வளவுதான். இங்க பிரசிடென்ட் எங்க, பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரோ, நரேந்திர மோடி என்ன கொண்டு போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டே ஆகணும். இங்க கர்மா தான் இது.